குலம் நாமே அன்பினை காத்து அரவலர் போமே அரவலர் போமே அன்பினை பிறந்த இறை குலம் நாமே அன்பினை காத்து அரவலர் போமே அரவலர் போமே தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருபலியானது சந்துரு தனது 16வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அவருக்கு நல்ல உடல் சுகத்தையும் நீடாயிலும் தர வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். மேலும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக ராஜா ஜூலியட் குடும்பத்தினர் நன்றி பலியாகும், காவியா குடும்பத்தினர் நன்றி பலியாகும், அருள் செல்வம் ஜான்முத்து குடிப்படத்தின் விடுதலை பெற்றதற்காக நன்றி பலியாகும், ஷாஜி ஸ்டெஃபான் நல்ல வேலை கிடைத்ததற்காக நன்றி பலியாகும் ஒப்புக் கொடுக்கிறார். அத்துணை குடும்பங்களும் இந்த நாளிலே நிறைவாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். மேலும் திருப்பலியானது ஷெரின் வெரோனிகா ஷேரன் சேல்ஸ் அவர் நன்றாக படிக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்களுக்காகவும், சாம் செராஃபின் ஃபேபியன் ஆண்டனி நல்ல உடல் நலனுக்காகவும், வினரசிக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டும் என்ற சிறப்பான கருத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். அத்தனை பேருடைய சிறப்பான கருத்துக்களை நம்முடைய பாதுகாவலர் அவளுக்காக பரிந்து பேசி பெற்றுத்தர வேண்டும் என்று நாம் ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். இசைப்பிரியமானவர்களே, இன்று ஜனவரி மாதத்துடைய கடைசி செவ்வாய்க்கிழமை, 5வது செவ்வாய்க்கிழமையில நாம் அனைவருமாக ஒன்று கூடி வந்து நம்முடைய பாதுகாவல் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவருடைய அருள் காவலும் அவருடைய பரிந்து பேசலும் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் நம்முடைய பங்கிற்கும் சமூகத்திற்கும் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று ஒன்று கூடி ஜெபிப்போம். மேலும் திருப்பலியானது மைக்கேல் பிரடினாந்த் பிரான்சிஸ் ஜெசி மேரி தன்னுடைய திருமணத்தின் 4வது ஆண்டு விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். திருமண வாழ்வில் மகிழ்ந்திருக்கும் அவர்களுக்காக நாம் ஜெபித்து அற்புதமான தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்திலே ஆண்டவருடைய அருளையும் ஆசை நிறைவாக பெற தடையாக இருக்கிற நாம் செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் எண்ணி பார்த்தவற்றுக்காய் மனமிருந்தி மன்னிப்பு வேண்டும். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, புனித அந்தோணியாரை உமது திரு அவைக்கு மறை வல்லுநராக கொடுத்துள்ளீரே. ஆவியாரின் அருளால் தூண்ட பெற்று அவர் எங்களுக்கு போதித்தது எங்களது எங்கள் என்றும் நிலைத்திருப்பதாக. உமது கொடையால் அவரை நாங்கள் பாதுகாவலராய் பெறுவது போல உமது இரக்கத்தை பெற பாதுகாப்பாளராகவும் பெற்றுக்கொள்வோமாக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். வாசகம். என் மகன் அப்சலோமே, உமக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே. சாமுவேல் 2ஆம் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 9, 10, 14, 24, 25, 30, 19 முடிய. அந்நாட்களில் அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் ஒரு கோவேரி கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அது ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது. அப்போது அவனது தலை கர்வாலி மரத்தில் சிக்கி கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேறு கழுதை முன்னே சென்று விட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யோவாவிடம் சென்று, இதோ அப்சலோம் கர்வாலி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினான். யோவாவு தம் கையில் 3 ஈட்டிகளை எடுத்து சென்று உயிருடன் கர்வாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார். அப்போது தாவீது 2 வாயில்களுக்கு இடையே அமர்ந்து கொண்டிருந்தார். காவலன் மதிலின் வாயிலுக்கு மேல் ஏறி சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஓர் ஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான். காவலன் குரலெழுப்பி அரசரிடம் கூற, அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தி உள்ளது என்றார். அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான். அரசர் அவனை நோக்கி, விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான். அப்போது கூசியனும் வந்து, என் தலைவராம் அரசே, நற்செய்தி இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்தினின்று உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான். இளைஞன், அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ, கூசியன், என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனை போல் ஆவார்களாக என்றான். அப்போது அவர் அதிர்ச்சியிற்று, என் மகன் அப்சலோமே, என் மகனே, என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே. அப்சலோமே, என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயிலின் மாடியறைக்கு சென்றார். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி
அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று. போரில் இருந்து புறமுதுகு காட்டி வெக்கத்தோடு ஓடுபவர்களைப் போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன், என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன், உம் ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள், நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், தம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கெழுதின செய்திருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அத்தியாயம் 5 இறைத்திரு வசனங்கள் 21 43 முடிய. இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்தனர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகைக்கூட தலைவர் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவர் காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார். நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கிருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டார். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேல் ஆடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் தனக்குள் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடம் இருந்து வல்லமை வெளியேறதை தமிழ் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேல் ஆடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருங்குவதை கண்டும்
என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேல் ஆடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாய் இரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், நம்முடைய மகள் இறந்து விட்டால், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்தது. அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனான யோவான் ஆகியோர் தவிர வேறு ஒருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டுக்கு சென்றார்கள். அங்கே அமளியும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்ற பின் சிறுமியின் தந்தையும் தாயும் தம்முடன் இருந்தவரையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவரிடம், தலித்தாகும் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதானவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவும் கொடுக்க சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் கேட்ட இந்த முதல் வாசகத்தை பற்றி சிந்திக்கலாம். ஒரு அரசன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அவருக்கு பல எதிரிகள் இருப்பாங்க. ஒரு அரசன், நம்ம நாடு இருக்கு இந்தியா, நம்மை சுற்றி இருக்க பாகிஸ்தான், சைனா, இப்படியான பல நாடுகள் நம்முடைய வளர்ச்சியை பிடிக்காம பலவிதமான தொல்லைகள், பலவிதமான போர்கள், ஏதாவது கலகங்களை செய்வதை வழக்கமாக கொண்டிருப்பான். எல்லா நாட்டிலும் நடக்கிறது தான். ஒரு முதல்வர் இருக்கிறார், அவரை பற்றி தேவையில்லாத விஷயங்கள், அது எதிர்கட்சிகள், மற்ற கட்சிகள் சின்ன சின்னதெல்லாம் கூட ஒரு ஏதாவது ஒரு குறையை சொல்லி கொண்டே இருப்பாங்க. ரோடு சரியில்லை, மக்களுக்கு அந்த போய் சேரலை அப்படி என்று. ஒரு அரசன், தாவீது அரசனுக்கு முதல் எதிரி யார் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அவரை சுற்றி இருந்த பல நாடுகள், அவருடைய வளர்ச்சி. நீங்க பாத்தீங்கன்னா விலியத்தில் வாசினா பல போர்களை அவர் மேற்கொண்டார். பல போர்கள், பல நாடுகளுக்கு சென்றார், பல எதிரிகளை அவர் கொன்று குவித்தார் என்பதெல்லாம் விவிலியமாக்கு மிக அழகாக எடுத்து சொல்வதை பார். முதல் எதிரி, புறத்திருந்து வந்த எதிரி. அவர் கூடவே எதிரி இருந்தார்கள். அதுதான் இன்னைக்கு வாசகம் மிக அழகாய் சொல்கிறது. அப்சலோம் யாருன்னா, நீங்க பாருங்களேன், எப்படி நினைச்சு பார்க்க முடியல இந்த வசனத்தை வாசிக்கும் போது. அவருடைய மகனே அவருக்கு எதிரியாக இருந்தான். அவருடைய மகனே அவருக்கு எதிரியாக இருந்தா அவரை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்தை அண்ணன் எப்படா சாமா தென்னை எப்போ காலியாகவும் சொல்லுவாங்க பழமொழி. அப்ப தன்னுடைய பல பிள்ளைகள் இருந்தாலும் அந்த அப்சலோம் என்றவன் என்ன பண்றான், அப்பாவுடைய இடத்தை அந்த அரசரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல அவன் சேருவதற்காக, அவரை கொல்லுவதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தான் என்பதை விவிலியத்தில் நீங்க தொடர்ந்து வாசத்திற்கு வாய்ப்பு இருக்கிறார். நம்ம யோசிச்சு பார்த்தேன், இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது 2 விதமான எதிரிகள் நம்முடைய வாழ்வு கூட பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் நமக்கு நாமே எதிரி. அப்போ நம்ம சுற்றி இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அகம் புறம் அப்படின்னா, புறத்திலிருந்து பல பேர் நமக்கு சொல்லுவாங்க, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நம்முடைய வளர்ச்சியை பிடிக்காது, நாம் செய்கிற பல நல்ல காரியங்கள் அவங்களுக்கு பிடிக்காம போனால் நம்மை பற்றி இல்லாத போலதான் பேசுவோம். இது உலகத்துடைய போக்கு, அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா சொல்றாங்க பக்கத்திலே இருப்பாங்க. நான் சொல்ல புறம் என்பது பொதுவான மக்கள், ஒரு பொதுவான ஒரு விஷயம் பேசும். யார் நமக்கு எதிரி என்றால் நம்ம கூட இருப்போம் தான். அது உங்க வீட்டில் சொந்தக்காரா இருப்பாங்க, அல்லது நாம் சொல்ற நம்ம நண்பர்களாக இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் தான் நம்முடைய வளர்ச்சியை பற்றி, நம்மை பற்றி தவறாக பேச, நம்முடைய பொறாமை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நல்லா பண்றோம், நம்ம வளர்ந்துருக்கோம், நம்ம குடும்பம் முன்னேறிச்சுன்னா மற்றவங்க சந்தோஷப்படுறாங்க, மற்றவங்க வருத்தப்படுவாங்க, கோவப்படுவாங்க. இவங்க கூட இருந்துட்டு நல்லவமா இருப்பான், நாமளும் தான் அதிகமாக நம்ம இது காண்டு, அதிகமாக சொல்ற மாதிரி பயங்கர காண்டாயிடுவான். அந்த காண்டானுடைய விளைவு என்னன்னா, தேவையில்லாத விஷமைகளை பரப்பி விடுவதை சிலர் தொழிலாவே கொண்டிருப்பாங்க. தெரியாது பார்த்து செய்தியில பார்த்தீங்கன்னா ஒரே செய்தி சொல்லி முடிக்கிறேன். இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எதிரிகள் இருந்தாங்க. யாருன்னா மறைநூல் வல்லர்கள் அல்லது இந்த திருச்சட்ட அறிஞர்கள், பரிசேயர். எது செஞ்சாலும்
அவர் ஏதாவது ஒரு குறை, அவர் அந்த ஓய்வு செஞ்சாரு, இது பேசிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு. ஆனா இயேசு மிக அறிவு கூர்மையோடு மிக அருமையா அவங்களாம் அடிச்சு தூக்கிட்டார். உங்களுக்கு தெரியும், அடி பொலம் பொழந்தார். ஆனா கூடவே வச்சிருந்தார் கூட்டம். யார் அது? யூதாசா? சீடர்கள் அவங்களுடைய அறிவின்மை, அவருடைய இயேசுவை அவங்க புரிந்து கொள்ளவே இல்லை. நீங்க செய்தி உள்ள பகுதியை பார்க்கணும். அந்த 12 ஆண்டுகளாய் கவலைப்பட்ட நோய்வாய்ப்பட்ட அந்த பெண் அவளுக்கு இருந்த நம்பிக்கை, அவ தொடுறா, நல்லா குணமாயிடுச்சு. அவ இயேசு சொல்றா, என்னுடைய வல்லமை என்னிடம் இருந்து போச்சு. அவெல்லாம் சொன்னாங்க, இவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க, இதுல யார நீங்க கேட்குறீங்க? இதுதான் நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்வில் கூட பல நேரங்கள்ல ஒரு பெண் ஒரு வாலிபன் பார்த்து சொன்னா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கையில் வர துன்பங்கள்லாம் நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம். நீ என்னை திருமணம் செய்து கொண்டால் வாழ்விற துன்பங்களை நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் சொன்னா, எனக்கு துன்பமே இல்லை அப்படின்னு சொன்னானா. அப்போ அவன் சொன்னா, நீ எனக்கு கல்யாணம் கட்டிக்கிட்டா உனக்கு நிறைய துன்பம் வரும், அதனால நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலாம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் மகிழ்ச்சியை தேடி நிறைய பேர் நிறைய தொல்லைகளை வருவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் வசனம் அழகாக சொல்றது போல இன்னைக்கு இந்த பதிலுரை பாடல், எனக்கு செவி சாயும் ஆண்டவரே எனக்கு பதில் அளியும். ஆண்டவர் நமக்கு செவி சாய்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு நிறைய எதிரி இருப்பாங்க. நீங்க எது செஞ்சாலும் குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்பவுமே நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்க குடும்பத்துல, உங்க அன்பத்துல, பங்குல, எங்க போனா உங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாவது அவங்க கண்ணில் படம் நல்லதா சொல்றதுக்கு வரவே மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா குறை சொல்றதுக்கு மட்டும் ஒரு கூட்டம் அலைஞ்சிலே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் இயேசுவோடு இருந்தது. ஆனால் இயேசு அதை சாமர்த்தியமாக வெற்றி கொண்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் வருகிற இந்த மாதிரியான எதிர்ப்புகளை கண்டு கணங்கி போகாமல் அதை தாங்கக்கூடிய, அதை எப்படியான முறையில் அணுகி அதிலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்க்கை முறையை நாமும் கற்றுக்கொள்ள அருள் வேண்டும். எழுந்து நிற்போம். நம்முடைய பாதுகாவன் துணியாடும் நம்முடைய விண்ணப்பங்களை, தேவைகளை, மன்றாட்டுகளை எடுத்து நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை. புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோனியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை உறுத்து இறையருள் நிறைய பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோனியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோனியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோனியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும், குடும்பத்தில் சமாதானம் நிலவவும், தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தனிப்பட்ட தேவைகளுக்காக நம் மௌனமாக ஜெபிப்போம். எனக்கு செவி சாய்த்தல் ஆண்டவரே எனக்கு பதில் அளியும் என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுவது போல, இது அந்த நன்மையான நாளிலே நம் அனைவரும் அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் நம்முடைய குரலை எழுப்புகிறோம். நம்முடைய பாதுகாப்பு வழியாக அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பாதுகாவல் புனித அந்தோனியார் வழியாக நாங்கள் ஏறெடுத்த எங்கள் எல்லா விதமான தேவைகளையும் மன்றாட்டுகளையும் நீ கனிவாய் செவிமடுத்து எங்களுக்கு பதில் அளியும். எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல். ஏற்றுக்கொண்டாய் இறைவா, நான் இருப்பது போல் என்னை ஏற்றுக்கொண்டாய். ஏற்றுக்கொண்டாய் இறைவா, ஏற்றுக்கொண்டாய் இறைவா, நான் இருப்பது போல்
அன்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற இந்த அற்புதமான மாலை நன்றுபடி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றுதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது கிருபையை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாருடைய நினைவு நாளில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படியே எங்களை நாங்கள் முழுமையாய் உமக்கு கையளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எழில் புனித அந்தோணியாருடைய நினைவு நாளில் உமது திறமை மகிழ்ந்திருக்க செய்கிறேன். அப்படி இறை பற்றி மிக்க வாழ்க்கை நெறி எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகிறேன். அப்படியே படிப்பினையால் பயிற்றுவிக்கிறேன். அப்படியே மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானக தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்தரனோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ண செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளாகிய ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாக இவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதன் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் எதிர்ந்து பெற்று பருகுங்கள். இடையில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகும் பலருக்காகும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம்.
திருமன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தபடி ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூறுதலிடம் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எம்பேராய ஜார்ஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திடும். இந்த புதிய நாளுக்காய் நம் ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். இந்த மாதத்துடைய இந்த 30ஆம் நாள் நிறைவடையும் வேளையில இப்படியாய் ஒரு நன்றி படியிலே கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செல்வோம். இன்று பிறந்த நாள், திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடுபவர் அத்தனை பேருக்காகும், நம்முடைய ஜெபவுதிகள் கேட்ட யாவருக்காகும், பலவிதமான உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காகும், ஏதோ இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கிற நம் ஒவ்வொரு உள்ளத்தின் வாஞ்சைகளுக்காகும் என்றாடுவோம். உயிர் தெழுவம் என்ற நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரி இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியில் ஏற்றிடும் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணிதாயான பொழுது மிக்க மரியாள், ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான பொழுது யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான பொழுது அந்தோனியார், புனித திருத்தூதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தீவ சகாய், இவ்வுலகிலே உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையை தூய ஆவியானவரை ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் அற்புதமாய் கற்றுக் கொடுத்த தெய்வீக ஜெபத்தை நாம் கரங்களை விரித்து கண்களை மூடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து நின்று எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றாலும் இரக்கத்தின் உதவியார் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் இதை நோக்கி இருக்க பேரும்பத்திற்காக எமீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தவரே, என் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவரே, நம்முடைய பாத தண்டையிலே வந்து குடுமி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கு, என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதியும், ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்துள்ள திருவிடம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரே செல்கிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியான ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வளித்தவரே, இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தாலும் என்னுடைய எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்து நின்றும் எங்களை விடுவித்து நாங்கள் என்று உடைய கட்டளைகளின் கருத்து நிற்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரை உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனை செம்மறி, நம்பிக்கையோடு இவரை அண்டி வந்த அத்தனை பேருக்கும் சுகத்தை, நலத்தை தருகிற தெய்வம். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தறிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே என்னில்லாத பாவமே புரிந்த பாவினே வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கருவிடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமேன். நம் அனைவரும் முழங்கால் படியிடுவோம். எனக்கு பெரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய 5வது செவ்வாய்க்கிழமை, இந்த மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையும் கூட கோடியார் 10 அந்தோணியாருடைய பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம். நம்முடைய ஆன்மீக வாழ்வின் தெம்பூட்டக்கூடிய விதத்தில் இயேசுடைய திருவுடலை திரு ரத்தத்தை உணவாக பெற்றிருக்கிறோம். நன்றி கூறுவோம். அந்தோனியா நோக்கி ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை நாம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் மற்றும் உரிவரான புனித அந்தோணியாரை வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போவதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரை எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனம் படைத்தவரே. நாங்களை மூடுவோம். நம்முடைய இந்த புதிய ஆண்டை துவங்கிய நாளிலிருந்து இந்த நாள் வரை பாதுகாவல் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காய் நன்றி சொல்வோம். நாம் கேட்ட பல விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் நமக்கு கைகூடி இருக்கிறது. நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்பிக்கையில, விசுவாசத்தின் அடிப்படையில் நம் குடும்பத்தை நம்முடைய பாதங்களில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பம், நம்முடைய குடும்பத்தில் உறுப்பினர்கள், நம் குடும்பத்தில் இருக்க வேண்டிய அன்பு, அமைதி, நிம்மதி, நிறைவு, மகிழ்வு அத்தனையும் நிறைவாக கிடைக்கவும், நம் பிள்ளைகள், அவருடைய எதிர்காலங்கள், அவருடைய கல்விகள், அவருடைய மேற்படிப்புகள், அவருடைய வேலை வாய்ப்புகள், நம்முடைய குடும்பத்தில் நடக்க இருக்கிற பல சுப நிகழ்வுகள், குறிப்பாக திருமணங்கள், குழந்தை பாக்கியங்கள், வெளிநாடுகளில் வேலை, இன்னும் பல காரியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். அத்துணை காரியங்களும் நமக்கு அனுகூலமாக்கி தரும்படியாய் மன்றாடும்.
நாம் செய்கிற வேலைகள், பணிகள், தொழில்கள், வியாபாரங்கள், அதன் வழியாக நமக்கு கிடைக்க வேண்டிய வரும்படிகள், பொருளாதார தேவைகள் நிறைவாக கிடைக்கும்படியும், போதும் என்ற மனதோடு வாழவும், கடன் தொல்லைகளிலிருந்து நாம் மீட்டுக் கொள்ளப்படியும்படியாக, விடுதலை பெறும்படியாய் என்றான். இன்னும் நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிற வீடு வாங்குதல், வீடு கட்டுதல், இன்னும் நம்முடைய தொழில் முன்னேற்றங்கள், முன்னேற்பாடுகள், முன்னெடுப்புகள், நம்முடைய முயற்சிகள் அனைத்தையும் அறிந்து அவர் நமக்கு அனைத்தும் நலமாக்கி தரும்படியாய் என்றான். நம்மில் அநேகர் பலவிதமான உடல் நோய்களால் பாதிக்கப்பட்டு மருந்துகள், மருத்துவர்கள், மாத்திரைகள், மருத்துவமனைகள், மருத்துவர்கள் என்று பல முறை சென்றும் இன்னும் குணமாக முடியாமல் பல வழிகள், பல கஷ்டங்கள், நம்பிக்கையற்ற சூழல்களால் கவலையுற்று இருக்கிற அத்தனை பேருக்காக ஜெபிப்போம். அவரையெல்லாம் தொட்டு அவர்களுக்கு நலம் சுகம் அளிக்கும்படியாய் என்றான். நம்முடைய உள்ள கிடங்களில் இருக்கிற மனநோய்கள், மன அழுத்தங்கள், மனக்குமுறல்கள், கவலைகள், அச்சங்கள், பயங்கள், தூக்கமின்மைகள், நிறைவின்மைகள், மகிழ்ச்சியின்மைகள், இதனால் வாடிக்கொண்டிருக்கிற, அவதிப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை உள்ளங்களுக்காக என்றார். ஆண்டவர் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் நலமளிக்கிறார். எனவே நிம்மதியும் நிறைவையும் தூக்கத்தையும் கொடுத்து மன நிம்மதியோடு வாழ அருள் பெறும்படியாய் என்றான். இன்னும் தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயின் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகிறோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யவா, எங்களை கைவிட்டு விடாதே. அழையா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்னாலும் எப்பொழுது எங்களுக்காக பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசி ஜெபத்திற்காக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை எல்லாம் கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாக இருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. மிக பிரியமானவர்களே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு தெரியும் அநேகர் வேண்டுதல் வேண்டிக் கொண்டு நிறைய சாட்சிகளை சொல்றாங்க. நம்ம மத்தியிலே அனிதா ஒரு நிமிஷம் காமரலாம். அவங்க வந்திருக்காங்க. அனிதா வந்திருக்காங்களா? அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்துருவீங்க. வெறும் எலும்பு தான் இருக்கும் உடம்புல. அவங்களை பங்கை சேர்ந்தவர்கள் ஆக்னேஸ் அன்பத்தை சேர்ந்து வரலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலை திருப்பணி முடிந்தோட ரூமுக்கு வந்தாங்க. உடம்புல வெறும் எலும்பு தான் இருக்கும். பல நோய்கள் படுத்த படுக்கையாக இருந்தவர்கள் வின்சென்ட் பால் வழியாக அவளுக்கு நாம் உதவி செய்திருக்கிறோம். என்ன நோயினே தெரியல. இன்னைக்கு வந்தாங்க. ஃபாதர், எனக்கு எல்லா நோயும் குணமாயிடுச்சு அப்படின்னாங்க. என்ன சொல்கிறீங்க? என்ன, நான் டாக்டர்கிட்ட போனேன், என் மகளும் டாக்டரை கூட்டு போனாங்க. ரிசல்ட்டு எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. என்னால் பேச முடியாது, எனக்கு அழுகையாக வருது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியமாக நான் சொல்வேன், இந்த வார்த்தை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு தெரியும், உதவிப்பாங்க தந்தை தெரியும், இப்படி தான் இருப்பாங்க. வெறும் இதுதான். வந்துட்டாங்களா? வாங்க வாங்க வாங்க, முன்னாடி வாங்க, மேலே வாங்க வாங்க. நீங்களே சாட்சி சொல்கிறீங்களா? அவங்க இவங்க தான், அந்த அம்மா தான். வாங்க, முன்னாடி வாங்க. அனிதா வாங்க, உள்ள வாங்க. ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம், ஆனால் பக்தி நிறைந்த ஒரு சகோதரி. அவள் உடம்பு முடியலனா கூட வந்து செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு வந்துடுவா. ஆக்னஸ் என்பதை சேர்ந்தவர்கள் இவங்க காலை வந்து சொன்னாங்க என்கிட்ட, அத்தனை டெஸ்ட் எடுத்துட்டோம், எல்லாமே நார்மல். டாக்டரே ஃபோனில் பேசினாரா? எனக்கு சொல்லும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. இல்லை ஃபாதர், நான் அழுதுருவேன், என்னால் முடியல. அந்தோனியாருக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும்னு சொன்னாங்க. ஒரு பலத்தை ஒரு கரவலை கொடுத்து அந்தோனியாருடைய புகழை பறைசாற்றுவோம். எவ்வளோ பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் வைக்கப்படுறாங்க. அந்த அனிதாவுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவளுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு மகள் இருக்கிறா.
அவதான் அந்த அம்மா பார்த்துக்கிறா. வின்சென்ட் சகோதரர்கள் அவங்க ரொம்ப கவனிச்சுக்கிறாங்க. பங்கும் கூட அவ்வப்போது நம்ம உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப அருமையான ஒரு சகோதரி. கடவுள் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சரிங்களா? குட். நம்முடைய அன்பு சகோதரர் அன்பு ஜான் அவர்கள் அனைவருக்குமாக கோதுமை பால் தராரு. வெளியில் இருக்கிறது, அனைவருக்கும் கிடைக்கும். என்னென்ன குடிச்சிட்டு அந்த டப்பாலாம் தூக்கி போட்டு போடாதீங்க, ஓரமாக போடுங்க. ஏன்னா ஒரு ஆலயம் அது மாதிரி அவங்க உட்காந்துக்க சேரில் உட்காந்துருக்கலாம். நான் இதை சொல்லவே கூடாது. நம்ம உட்கார சேரை நம்ம தான் ஓரமாக போடணும். அதை இன்னொருத்தர் தூக்கி போடுறதுக்கு நம்ம வழி வகிச்சு விட. நம்ம உட்கார சேரை நம்ம ஓரமாக போட்டுட்டு போவோம். நம்ம வாங்க, முன்னாடி வாங்க. சரஸ்வதி ஏரிக்கையிலேருந்து வருவாங்க. ஒரு இந்து சகோதரி அந்தோனியாட்ட வந்து ஒரு இட பிரச்சனைக்காக வேண்டு போயிருக்காங்க. அந்த இடம் விற்கப்பட்டு விட்டது. அதன் வழியாக ஒரு சிறு தொகையை நம்ம ஆலயத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்தோனியாருக்கு பலத்த ஒரு கரவழி கொடுப்போம். நம்ம ஆண்டவர் கூட நிறைவாக ஆஸ்வதிப்பாங்க. நான் இதே இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தினந்தோறும் என்னிடம் பல பேர் சொல்லுவாங்க. நான் சொன்ன டைமே போவோம். அதுக்காக தான் நான் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியதாக. நானே மிகைப்படுத்தி பேசுமா நீங்கள் நினச்சக்கூடாது. பார்த்தீங்களா? எனக்கும் உதவிப்பாங்க தான் தெரியும். நிறைய பேர் எங்கெங்கோ வருவாங்க, என்ன சொல்லுவாங்க சொல்லிட்டு போவாங்க. நடக்கும். குழந்தை பேராக இருக்கும், திருமணமாக இருக்கும், வீடு கட்டுவதாக இருக்கும். இந்த மாதிரி பல ஆண்டுகள் வர இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இது இருக்குது, சாட்சி சொல்ல போகிறாங்க. 13 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாதவங்க, 13 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாத சொன்ன நினைக்கிறேன். வீடு மந்திரிக்க சென்றிருந்தேன். டொமினிக் சாவி அன்பையும் 13 ஆண்டுகள் அந்த அம்மா வந்து அப்படி நின்னாங்க. என்னம்மா? ஃபாதர், நான் கர்ப்பமாக இருக்கேன் ஃபாதர். நான் வீடு மந்திரிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறந்து இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுக்குறோம். ரொம்ப அழுதாங்க. ஃபாதர் எல்லாம் அந்தோனியா தான் ஃபாதர், எல்லாம் அந்தோனியா தான் ஃபாதர்னாங்க. எனவே இது மாதிரி பல ஓராண்டு அல்ல 13 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அந்தோனியார் வந்து குழந்தை கொடுத்துருக்கு. இதை விட மிகப்பெரிய சாட்சியத்தை என்னால் சொல்ல முடியாது. ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுப்போம். நம்முடைய பங்கு நான் அப்படி சொல்லணும் அப்படின்னா, காலை திருப்பலி நீ பார்த்தீங்க என்றால் பக்கத்தில் இந்த பழஞ்சூர்லேருந்து, நான் சொன்ன பழஞ்சூர்லேருந்து பல இடங்கள்லேருந்து நிறைய பேர் நம்முடைய ஆலயத்தை தேடி வந்து கொண்டிருக்க காரணம், இங்கே இருக்கிறவர் சாதாரணமானவர் இல்லை. நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். டைம் ஆயிடுச்சு, வாங்க பரவாயில்ல, சொல்லுங்க, வாங்க ஷார்ட்டாக சொல்லுங்க. ஒரு சாட்சியை கேட்டுலாம் டைம் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் பரவாயில்ல. பிரைஸ் தி லார்ட். சவரியம்மாள். நான் வந்து சின்மயா நகர் பங்குல ஒரு 15 வருஷம் 25 வருஷம் இருந்தோம். இங்கே நான் தொடர்ந்து பூசைக்கு வருவேன். என் பையன் வந்து படிக்கிறதுக்காக UK போயிருக்கான். போன இடத்துல வேலை கிடைக்கலமா, ஒரு 4-5 மாசமா நான் இன்னும் வேலை இல்லாமல் இருக்கேன், ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு வேண்டி இருக்குது, இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போதான் வந்து நான் பூசைக்கு பணம் கொடுத்து என் பிள்ளைக்கு நாளைக்கு இன்டர்வியூக்கு போகிறோமான்னு சொன்னான். அதனால பணம் கட்டிட்டு என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிரும்னு, நான் கிடைச்சிடுச்சு நன்றின்னு பூசைக்கு இப்போதான் பணம் கட்டினேன். இப்போதான் என் பையன் மெசேஜ் அனுப்பியிருக்கான், அம்மா எனக்கு வேலை கிடைச்சது, இப்போ நான் போறேன், வந்து நான் உங்களுக்கு பேசுறேன் உங்களோடன்னு சொல்லியிருக்கான். எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். கண்ணீரோட உட்காந்து இப்போ நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். அந்தோனியார் எவ்வளவு வேண்டிய உடனே கிடைக்கிறது. நான் சொல்வேன், இதை நீங்க பரப்பணும். அஃப்கோர்ஸ் நம்ம பண்ணோம் இல்லை, அவரை தேடி நான் அழகாய் சொல்வேன். தேன் எங்கே இருக்கோ அங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, எறும்புகள் தேடி வரும். இங்கே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளுக்கார். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சு வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்குது. நான் பெருங்கலத்தூர் போயிருந்தேன். அந்த குடும்பத்தை சந்தித்து அவங்க கல்யாணம் 2 வருஷம் குழந்தை இல்லை, அவங்க வர சொல்லியிருக்கேன். இப்போ அவங்க என்ன ஒரு நாள் இரவு ஒரு 9:30 மணி இருக்கும். அந்த குடும்பம் என்ன நீங்கள் அப்படின்னு, ஃபாதர் நீங்கள் பெருங்கலத்தூர் வந்தப்போ நான் பார்த்தேன் ஃபாதர், 3 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். நீங்கள் சொன்னீங்க அந்தோனியாட்ட ஜெபிக்க சொன்னீங்க, ஜெபிச்சோம். இப்போ நான் 4 மாசமாக கருத்தரிக்கிறேன் என்று 9:30 சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்கு இப்போது குழந்தை பிறக்க இருக்கிறது. இந்த மாதிரி பல அற்புதங்களை நம்முடைய அந்தோனியா செய்து கொண்டு இருக்கிறார். இது வந்து வேற ஒரு நிலைக்கு நம்மை எடுத்து செல்ல இருக்கிறார். நாம கூட நம்பிக்கையோடு அந்தோனியார் இப்போ கூட சாற்றுவோம். அவரை பெருமைப்படுத்தும். நிச்சயமாய் நமக்கும் அநேக காரியங்களை அவர் அனுகூலமாக்கி தருவார். கடைசி பாடல். அன்பினாவியானவரே
தூக்கி இழுக்கவரே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே அந்தோனியாரே எங்கள் ஞான தந்தையரே உம்மடியோர் எங்களை நீர் காத்தருள்வீரே அந்தோனியாரே எங்கள் ஞான தந்தையரே உம்மடியோர் எங்களை நீர் காத்தருள்வீரே பாவிகளின் தஞ்சமாக தேவரே நீர் இருப்பீர் பாவிகளின் தஞ்சமாக தேவரே நீர் இருப்பீர் பாவ இருள் நீக்கி எம்மை தேவரே நீர் காப்பீரே அந்தோனியாரே எங்கள் ஞான தந்தையரே உம்மடியோர் எங்களை நீர் காத்தருள்வீரே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.